ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை நாம் ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீரே என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் அப்பா. கரங்களை உயர்த்தி, ஓ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஓ இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன். கரங்களை உயர்த்தி, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய கேட்போம். எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கேளுங்க. மேக ஸ்தம்பமே,
சத்தத்தை உயர்த்தி எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருபவர் நீரே, எங்களை வழி நடத்துபவரே, மேக ஸ்தம்பமே, பகலிலே வழி நடத்துகிறவரே, அக்கினி ஸ்தம்பமே, இருளிலே வழி நடத்துகிறவரே, எங்கள் வாழ்வின் வெளிச்சமான பாதைகளிலும் இருளான பாதைகளிலும் கூட எங்களை விட்டு விலகாதபடி என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் என் எலும்புகள் உருவாகும் முன்னே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இதோ என் உள்ளங்கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும். ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய கேளுங்க. எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கரங்களை தட்டி, துணையாளரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உற்சாகமாக, இன்னும் முழு பலத்தோடு உன் தேவனாயிருக்கிற கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக
எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கைக்குள்ளான நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருப்பதற்காக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம், மகிமை செலுத்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொடர்ந்து ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆவியானவரே. ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பக்கத்தில் சொல்லுவோமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. His grace endures forever. இந்த உலகத்தின் நன்மைகள், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருவேளை என்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நாம் எல்லாருக்கும் எப்பொழுதும் நமக்கு நம்பிக்கை தருகிற, நமக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அது என்ன? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வழியை, நம்முடைய வழியை, என்னுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ, திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் எப்படி தீவிரம் வந்தம்மை, திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. புதிய நம்பிக்கை தாரும், புதிய பலனை தாரும், புதிய எண்ணெயினால் அபிஷேகம். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீலளித்தே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் நீலளித்தே. உம் பாதம் பணிந்து என்ன உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உண்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது வேலத்தால், புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயா புது வேலத்தால், புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துரி நூதன
சேர்த்திடுவே. நிரப்பினிதம் நடத்துகிறீ, நூதன சாலேமில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் புதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு தேவனை துதியுங்கள். பேர் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது ஆண்டவரிடத்திலே ஒன்றே ஒன்றை கேட்டான். என்ன அது? ஆண்டவரே, நீர் எங்களோடு வர வேண்டும். உம்முடைய சமூகம் நீர் எங்களோடே வராதே போனால் நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் விலை மதிக்க முடியாது, விலை மதிப்பில்லாதது ஒன்று உண்டு என்றால் அது தேவனுடைய சமூகம். எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழந்துவிடக்கூடாது. ஒருவேளை மோசே எத்தனையோ அற்புதங்களை தேவனால் செய்தான். தேவன் மூலமாக, தேவன் கொடுத்த வல்லமையின் பேரிலே பல அற்புதங்களை அவன் செய்தான் பார்வோனுக்கு முன்பாக. ஆனால் அவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்ட பின்பும் அந்த அற்புதங்களை செய்கிற வல்லமை எனக்கு வேண்டும் என்று மோசே கேட்கவில்லை. என்ன கேட்டான்? நீர் எங்களோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே, என் இதய தெய்வமே, நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே, நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கைகளை தட்டி
வேதம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது அல்ல, எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக இறுதியிலே ஜெபித்தார் பிதாவை நோக்கி. யோவான் 17:4 இப்படி சொல்லுகிறது, பிதாவே, நீர் செய்யும்படி பூமியிலே எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அதுவரை ஆண்டோடைய சமூகம் அவரை விட்டு விலகாததை போல உங்களையும் விட்டு ஆண்டோடைய சமூகம் அவர் நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கும் வரை விலகாது. ஹல்லேலூயா. இந்த பாடலின் இறுதி அடியிலே பார்க்கிறோம், சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். ஒருவேளை இந்த உலகத்திலே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழலாம். ஒருவேளை சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் முடிவு என்ன? அந்த கொடுமுடியில், அந்த சீயோன் பர்வதத்தில் நாம் சேர்ந்து நம் நேசருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆவலோடு இருக்கீங்க? நல்ல கைகளை தட்டி உங்கள் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே, சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாக ஹல்லேலூயா. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓட்ட பந்தயத்திலே பார்த்தோம் என்றால், ஒலிம்பிக் ஓட்ட பந்தயமாக இருக்கலாம், எந்த ஓட்ட பந்தயமாக இருந்தாலும் அதில் ட்ராக் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கோடுகள் போடப்பட்டிருக்கும். அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். கொஞ்சம் ஒரு காலத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு அவ்வளோதான், டிஸ்குவாலிஃபைட். அந்த பந்தயத்திலிருந்தே அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். அப்படித்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்தை உண்மையாய் ஓடி முடிக்க ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படி உங்களுக்கும் எனக்கும் அவர் அருள் செய்வார். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிறார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றியால் பாடிடுவோ. எப்படி பாடணுமா? நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா, இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளை நினைந்தே. நல்லா கை தட்டி உற்சாகமாக நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே,
நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே செங்கடல் தனை நடுவாய் பிரிந்த எங்கள் தேவனின் கரமே செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே அவர் நம்மை உயிர்ப்பித்து உயர்த்தினாராம். எதற்காகத்தான்? உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் என்றால் பரலோகத்தில் அவரோடு கூட நாமும் அவரோடு கூட உட்காரும்படி, அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நமக்கு அவர் அருள் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு பரலோகத்தை சுதந்திரிக்கும்படி நம்மை பாவத்திலிருந்து மீட்டு உயிர்ப்பித்து உயர்த்தினாராம். அது எப்பொழுது விளங்குமாம்? இப்பொழுது விளங்காமல் இருக்கலாம். இப்பொழுது ஒருவேளை ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை போராட்டங்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பல கேள்விக்குறிகளோடு நாம் உட்கார்ந்திருக்கலாம். இந்த உலகத்திலே நியாயம் என்பது ஒன்றே கிடையாதா? என்றைக்கு நீதி கிடைக்கும்? இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு காலம் இல்லையா என்றெல்லாம் அடிக்கடி நாம் ஒருவேளை புலம்பி இருக்கலாம். ஆனால் நல்லவர்களுக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த காலம் தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமாக, பேரின்பமாக, நித்தியமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்கும் போது அது விளங்கும். ஹல்லேலூயா. பாடுவோமா? உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ.
பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகள் நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். பக்கத்துல கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்களா? கர்த்தருக்குள் சொல்லுங்க, கர்த்தருக்குள். பக்கத்தில் சொல், கர்த்தருக்குள். அதனால தான் சும்மா சந்தோஷமா இருங்க, உலகத்தில் சந்தோஷமா இருங்க, எப்போ ஹாப்பியா இருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. எப்படியா ஹாப்பியா இருக்கிறது? எப்படின்னு தெரியுமா? கர்த்தருக்குள். அங்கே போனால் தான் சந்தோஷம் இருக்கு. ஆமென். நேற்று ஒரு செய்தியில் பார்த்தேன், 2 நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருவேளை பார்த்துருக்கலாம். நாயையும் வந்து கிராஸ் பண்ணி ஒரு ப்ரீடு, அது உல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஓநாய் மாதிரியே இருக்குது, ஆனால் நாய் மாதிரி இருக்குது. எவ்வளோ தெரியுமா? 50 கோடி ரூபா. பெங்களூரில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறார், அதோட அழகாக போஸ் கொடுக்குறாரு. 50 கோடி ரூபா ஒரு நாய்க்கு வாங்கி போஸ் கொடுக்குறாரு. எதுக்கு தெரியுமா? அப்படியே கூப்பிட்டு போனால் எல்லாரும் பார்ப்பாங்க பாருங்கள். அந்த பார்வைக்கு, அதுக்கு தான் அதில் ஒரு மகிமை கிடைக்கும் பாருங்கள். அந்த மகிமைக்காக 50 கோடி ரூபா. ஆனால் நீங்களும் நானும் தேடுறது இந்த உலகம் கொடுக்குற மகிமை இல்லை. ஓ, நித்திய மகிமை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, ஞானவான்கள் எப்படி இருப்பாங்களா? ஆகாய மண்டலத்து நட்சத்திரங்களைப் போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் போல எப்படி இருப்பாங்க? என்றென்றைக்கும் உள்ள. பக்கத்தில் சொல், என்றென்றைக்கு நீங்க இருப்பீங்க. அந்த நாய் கொஞ்ச நாள்ல செத்து போயிடும், அவரும் போயிடுவாரு. ஆனா தேவ மகிமை உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது. ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களைப் போலவும் இருப்பா. யார் இருப்பா? ஞானவான்கள். ஞானவான்கள் யாரு? நீங்க தான். ஏன்? கர்த்தரை அறிந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. விண்வெளியில் இருந்து 9 நாள் இல்லை 8 நாள் என்று நினைக்கிறேன் பயணமாக சென்ற சுனிதா வில்லியம்ஸ், அவர் கூட ஒருத்தர் போனார். அவர் பேர் யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். புச் வில்மோர் போனார். அவரும் அவரோடு கூட, சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோடு கூட விண்வெளியிலே அந்த 8 மாதங்கள், 8 நாள் என்று போனது, கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் ஆகிவிட்டது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த திரும்பி வந்த பயணம் ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே அவர் விண்வெளியிலிருந்தே ஒரு பேட்டி கொடுக்கிறார். இன்னும் பூமிக்கு இறங்கலை. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று புச் வில்மோர் அவர்களிடம் கேட்டபோது, ஒன்றே ஒன்றைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். எல்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் பேரில் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். I give all the glory and honor to my Lord and Savior Jesus Christ. நான் எல்லா மகிமையும் புகழையும் என் இரட்சகரும் என் தேவனுமாய் இருக்கிறேன் ஆண்டவருக்கு செலுத்துகிறேன். அந்த பாருங்க, அவர் தான் சொன்னார். அதோடு கூட சொன்னார், எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாம் அவருடைய ஆளுகையின்படி, அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டதற்காக நன்றி என்று அவர் சொன்னார். அதுதான் மகிமை. இந்த உலகத்தின் எல்லா நட்சத்திரங்களையும் அவர் பார்த்துருப்பார்ல. இந்த உலகத்தில் ரெண்டு வழி இருக்குது. ஆண்டவரை அறியாமல் உலகத்தை பார்க்கறது ஒன்று இருக்குது. ஆண்டவரை அறிஞ்சிட்டு பார்த்தோன்னா, ஒரு கட்டெரும்பை பார்த்தா கூட ஓ இப்படி படைச்சிருக்கிறாருன்னு நினச்சி கர்த்தரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி. அப்படி என்றால் அந்த நித்திய மகிமை எப்படி இருக்கும் பாருங்க. அங்கே எப்படி இருக்கும்? சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் அழிந்து போகிற இந்த 70, 80, 90, 100 இருந்தா கூட இதுக்கே இவ்வளவு பாடுபடுறோமே,
அந்த நித்திய காலம் எப்படி நித்திய மகிமை நித்தியமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து உங்களை மீண்டும் என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அது வரைக்கும் விண்வெளிக்கு அங்கே போய் பார்த்தாங்க, ஆனாலும் பரலோகத்தை பார்க்க முடியல. எல்லாத்தையும் கடந்து இருக்கிறது பரலோகம். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஆயத்தம் பண்ணி தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அங்கே நாம் போக போகிற ஒரு நாள் நல்லா கையை தட்டி நம்பி, அதுதான் எண்டு. நல்ல உற்சாகமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி. அது வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை வழி எஃப் மைனர், அது வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை வழி நடத்தும். உலகத்திலே எவ்வளவு போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை நம்மை வழி நடத்தும். நம்புறவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ, அன்பான தேவனே என்னை உயர்த்தினீ. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஒப்பு கொடுத்து பாடுவோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே என் வாழ்க்கையின் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடுவே என்னோடு கூட வருவாரே.
உமக்கு நன்றி. என்னை சுமந்து செல்லுபவரே, என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, நன்றி. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது, கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாடெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாடெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்தவரே, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம். சொல்லுங்க, ஒப்பு கிடப்போம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, எல்லாரும் எழுந்து நின்று, தேவரே என் இருளை வெளிச்சமாக்குவே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே. ரிபலகரதுர்னி ஷபரபதரனமனம் ரூபதரன கலதுர்னி ஷபரபதரனமனமரதுரனமனமரதுரலபலபல ரோவிதிரினி ஷக்கரதுர்னி மனக்கரலுதுரலபல. எல்லார் வாய்களை திறந்து, ஓ என் தாயின் வயிற்றில் என் எலும்புகள் உருவாகும் விதத்தை உம்முடைய கண்கள் கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோபலபரபதரனமனமன துரணி கரணம. எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் தகப்பனே. இதுவரைக்கும் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. கண்ணீரின் பாதைகளிலும் நெருக்கத்தின் பாதைகளிலும் எங்களை கைவிடாமல் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். கரங்களை தட்டி பலகரதுர்னி ஷபரபதரன கரதுர்னி மனமன மனமரதுரலி கரதுரன மனம. கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஷபலபலபலபரதுர்னி கரண மனமரதுர்னி ஷபபரபதரன மனமனம். ஓ
உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ் செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே திவ்ய கிருபையே, பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. சொல்லுங்க. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து சில காரியத்தை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை எல்லாரும் நினச்சின ஸ்தோத்திரம். ஒரு வாக்குத்தத்த வசனம் இருந்தாலும் தேவன் நினச்சின ஸ்தோத்திரம். அதுலேருந்து எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் நீங்கள் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 30:1 தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறக்குள்ளே அமலேக்கர் தென்புற சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்னச்சுன்னா, தாவீது குடியிருந்த என்னச்சுன்னா அந்த சிக்லாக்கை அமலேக்கர் வந்து என்னச்சுன்னா கொள்ளையடித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்னச்சுன்னா கொள்ளையாய் கொண்டு போய்விட்டார்கள், அக்கினியினால் சுட்டரித்து விட்டார்கள். அதை குறித்து நான் வாசிக்கிறோம். நீங்கள் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, தாவீது சவுலுடைய கைக்கு தப்பின பின்பாக அவன் சொல்லுகிறான், என்றைக்காவது ஒரு நாள் இஸ்ரவேலின் எல்லைகளில் நான் இருப்பேன் என்று சொன்னால் என்னை சவுல் கண்டுபிடிப்பான், கண்டுபிடித்து என்ன நினைச்சுன்னா அவன் கொன்று போடுவான்னு சொல்லி அவன் அங்கே இருந்து புறப்பட்டு என்னச்சுன்னா பெலிஸ்தருடைய நாட்டுக்கு போய் தஞ்சம் கொள்ளுவதற்காக அவன் புறப்பட்டு வருகிறான். அப்படி வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 600 பேரோடு வருகிறான். காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போய் சேருகிறான். ஆகீஸ் இடத்துல அவன் சொன்ன உடனே ஆகீஸ் அவனை தங்குவதற்காக ராஜதானியாகிய பட்டணமாக இருக்கிற சிக்லாக்கை அவன் கையில் கொடுக்கிறான். அவனே தாவீதும் அவனோடு கூட இருக்கிற மனிதர்களும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த இடத்துல சிக்லாக்களை குடியிருக்கிறார்கள். 28:1 வாசிக்கும் பொழுது, ஒரு சமயத்தில் என்ன இஸ்ரவேல் ஜனத்தின் மேலாக பெலிஸ்தியர்கள் படையெடுத்து அதை மேற்கொள்ளுவதற்காக ஆட்களை திரட்டுகிறார்கள். அப்பொழுது ஆகீஸ் ராஜாவுக்கு என்ன சொல்லப்படுகிறது, ஆகீஸ் ராஜாவை என்ன அந்த யுத்தத்திற்கு போகிறான்.
அப்படி போகும் பொழுது தாவீதையும் தன்னிடத்தில் கூப்பிடுகிறான். நீ என்னோடு கூட வா அப்படின்னு சொன்னவொடனே தனக்கு அடைக்கலம் கொடுத்த என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த ஆகீஸ் ராஜாவோடு கூட இவனும் என்ன சின்ன புறப்பட்டு என்ன சின்ன ஸ்தோத்திரம் வருகிறேன் என்று சொல்லி போகிறான். அப்படி போகும் பொழுது 29:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தீனுடைய பிரபுக்கள் பார்க்கிறார்கள். ஆகீஸை பார்த்து சொல்லுகிறார்கள், நாம் என்ன சின்ன இஸ்ரவேலுக்குள்ளே போகும் பொழுது அவன் நம்மோடு கூட வரக்கூடாது, அவன் நமக்கு தீமையான காரியத்தை விளைவிப்பான் என்று சொல்லி அவனை வராதபடி தாவீதை தடை பண்ணுகிறார்கள். ஆனால் ஆகீஸ் ராஜா சொல்லுகிறான், அவன் என்னோடு கூட இருந்த பொழுது அவன் எனக்கு நன்மையைத்தான் செய்தான், எனவே அவன் வரட்டும் என்று சொல்லி வாதிடுகிறான். இல்லை இல்லை வரக்கூடாது என்று சொல்ல உடனே அவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ எனக்கு எந்த தீமையும் செய்யவில்லை, ஆனால் என்ன சொன்ன என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் உன்னை வருவதற்கு என்ன சொன்னா அவர்கள் விரும்பவில்லை என்று சொல்லி சொல்லுகிறான். அவன் புறப்பட்டு என்ன சொன்னா வருகிறான். 3 நாட்கள் கழித்து என்ன செய்யனா தாவீது என்ன சொன்னா தன்னுடைய இடமாகிய சிக்லாக்கு வரும் பொழுது அந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறான். எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. இதை பார்த்த பொழுது தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அதிகமாய் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் புலம்ப ஆரம்பிக்கிறார்கள். தங்களுக்கு பலன் இருக்க மட்டும் அவர்கள் வேதனையோடு கண்ணீரோடு என்ன சொன்ன அவர்கள் பலன் அற்றுப்போகத்தக்கதாக அவர்கள் அங்கு துக்கப்பட்டு என்ன சொன்ன அழுகிறார்கள். அப்படி அழுகிற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. தாவீது என்ன செய்தான்? மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம், நீங்கள் பல விதத்தில் என்னச்சுன்னா நெருக்கப்பட்டிருக்கலாம். தாவீது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தன் மனைவி தன் பிள்ளைகளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பறிகொடுத்திருந்தார். தனக்கு இருக்கிற என்னச்சுன்னா உடைமைகளை என்னச்சுன்னா இழந்திருந்தார். அவன் என்னச்சுன்னா தன்னோடு கூட இருக்கிற ஆட்களுடைய என்னச்சுன்னா உடைமைகளை இழந்திருந்தான். அவருடைய மனைவி பிள்ளைகளை என்னச்சுன்னா இழந்திருந்தான். எல்லாம் இழக்கப்பட்டு இருந்த இடமும் சுட்டெரிக்கப்பட்டு எல்லாம் ஒரு நெருக்கத்தின் பாதையிலே தாவீது இருந்தான். இது மட்டுமல்ல, அவனோடு கூட இருந்தவர்களும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் மீதியா இருந்தவர்களும் அவனை பார்த்து கல்லெடுத்து எறிவதற்காக முயற்சித்தார்கள் என்று வாசிக்கிறோம். கூட இருந்தவர்களும் பிரச்சனை வரும் பொழுது நெருக்க வரும் பொழுது அவர்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம் தாவீதுக்கு விரோதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தாவீது அந்த நெருக்கத்தில் என்ன செய்தான் என்பதை குறித்து தான் வேதம் அங்கே சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு வருகிற நெருக்கங்கள், நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற சஞ்சலங்கள், நமக்கு வருகிற நிந்தைகள், நமக்கு வருகிற அவமானங்கள், நமக்கு வருகிற இழப்புகள், தாங்கிக் கொள்ள முடியாத எண்ணத்தின சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது என்னச்சின ஸ்தோத்திரம் அவனுடைய சம்பவத்தின் மூலமாய் இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கர்த்தர் நமக்கு என்னச்சினா எழுதி வைத்திருக்கிறார். தாவீது என்ன செய்தான்? 30:6 வாசிக்கும் பொழுது தாவீது செய்த முதல் காரியம் என்ன? அந்த வசனத்தினுடைய பின்பகுதி இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, நெருக்க வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, சஞ்சலங்கள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது ஸ்தோத்திரம் மனிதனுடைய ஒத்தாசை நமக்கு இல்லாமல் போகலாம். அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுவது, உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுவது, உங்களை திடப்படுத்திக் கொள்ளுவது மிகவும் நல்லது. அல்லேலூயா. எனவே அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். அந்த திடப்படுத்தி கொண்டான் என்பதற்கு சரியான விளக்கம் பலப்படுத்தி கொண்டான், பலம் பெற்றான். பலன் பெற்றான் என்று என்ன அதற்கு அர்த்தம், தேவனுக்குள்ளா என்ன அவன் அமர்ந்து அந்த சூழ்நிலையில் என்ன அந்த பிரச்சனையை மேற்கொள்ள பலப்படுத்தி கொண்டான் தன்னை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் தாவீது சங்கீதங்களில் எழுதும் பொழுது அவன் தைரியமா அறிக்கையிடுகிறான். பிரச்சனையான நேரத்தில் அவன் கர்த்தரே எனக்கு பலன் என்று சொல்லி அறிக்கையிடுவதை குறித்து என்ன நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவதை நான் பார்க்க முடியும். சில வசனங்களை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 18:1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 18:1-2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும்
என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 27:1 வாசி பின்பு சங்கீதம் 27:1, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அடுத்த வசனம் சொல்ல, எனக்கு கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொன்னார். 29:11 வாசித்து பாருங்கள். 29ஆம் சங்கீதம் 11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 37ஆம் சங்கீதம் 39:40 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:39, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியா அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதனால பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அடுத்து அங்க வாசிக்கிறோம், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவான். கை வைத்தலே சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நெருக்கத்தின் பாதையில, உங்கள் போராட்டத்தின் பாதையில, உங்கள் பிரச்சனையான நேரத்தில் மனுஷன் நம்மை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளணும், பலப்படுத்திக் கொள்ளணும், திடப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருக்குள்ளாக என்ன சின்ன ஸ்தோத்திரம் உங்களை காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாவற்றையும் பறிகொடுத்தான், எல்லாவற்றையும் என்ன சின்ன அவனை விட்டு என்ன சின்ன தூரம் போன பொழுது தனித்து விடப்பட்டான். கூட இருந்தவர்களும் கல்லெடுத்து எறிந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? இரண்டாவது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? அவன் அதை செய்தது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் என்ன ஆலோசனை கேட்டான். தன் சொந்த மனைவி, தன் சொந்த பிள்ளைகள், தன் சொந்த தன்னோடு கூட இருந்தவர்கள், பயணித்தவர்கள், தனக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள், அந்த நேரத்தில் எல்லாம் பறிகொடுக்கப்பட்டாலும், தன் இருந்த இடங்கள் அழிக்கப்பட்டாலும், அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் அவன் செய்த காரியம் அவசரப்படவில்லை. ஸ்தோத்திரம் அவன் தேவ சமூகத்தில் போய் விசாரிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை பாருங்க. 30ஆம் அதிகாரம் 7-8, தாவீது அமிலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் என்றார். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, மனுஷனுடைய ஒத்தாசை விருதா. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது தேவனிடத்தில் விசாரிக்க பழகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குழப்பம் நிறைந்த சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்.
ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆமென் ஸ்தோத்திரம். இதுல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்க பழகணும். ஏன்னா அவர் தான் சொன்னாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்னை ஆமென் ஸ்தோத்திரம், நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொன்னா, இதோ பின்னால் இருந்து இதுதான் வழி என்று என்ன சொல்லுகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். நிதானம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த பிரச்சனையான நேரம், நெருக்கமான நேரம், போராட்டமான நேரம், சஞ்சல நிறைந்த நேரம், இழப்புகள் வந்த நேரம், தோல்விகளை சந்தித்த நேரம், ஆமென் ஸ்தோத்திரம், பாடுகள் நிறைந்த நேரம், என்ன செய்வோம் என்று என்ன ஸ்தோத்திரம், இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்படி விசாரிக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்ய ஸ்தோத்திரம், அதற்கு நம்ம தனி ஏதாவது ஒன்று போய் என்ன செய்யணும், ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம குழப்பம் வரும் பொழுது நம்மளே என்ன செய்ய ஸ்தோத்திரம் வழியை தேடிக்கொள்ளுகிறோம். இல்லை, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. தாவீது குறித்து அந்த சில காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 23 அதிகாரம் 1 சாமுவேல் 23 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் கேகிலாவில் என்ன இருக்கிற அங்க யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிட வருகிறாங்க என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே தாவீது என்னச்சுன்னா, என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் போய் யுத்தம் பண்ண போகல. அவன் என்ன செஞ்சான், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பா என்று தாவீதுக்கு என்ன செய்தா சொன்னார். இவன் போனா, அவனை முறியடித்தான், அதை ரட்சித்துட்டான். ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கேகிலாவை என்ன கொள்ளையாட வந்த பெலிஸ்தியனை முறியடித்துட்டான். இவன் கொஞ்சம் பேர் தான், அவங்க 3000 பேர். அது முறியடித்துட்டான். முறியடித்து என்ன கேகிலாவை என்ன காப்பாற்றினா என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு பட்டணத்தில் பாருங்களேன், இப்ப சவுல் மரிச்சிட்டான். தன்னை தேடி வந்து என்ன சவுல் இப்ப செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவன் மறுபடியும் தன் தேசத்துக்கு போக விரும்புகிறான். அப்போ போகும் பொழுது என்ன செய்ய, இப்பதான் பிரச்சனை மாறிட்ட, இப்பதான் நெருக்க மாறிட்ட, போய் நம்ம என்ன ஸ்தோத்திரம் அங்க போய் இருக்கலாம்னு நினைக்கல. அவன் கேட்கிறான் பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தா ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறான், நான் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யூதாவின் பட்டணத்தில் ஒன்ன போய் நான் இருக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். அதற்கு கர்த்தர் சொன்னாரா, போ என்றுட்டாரு. உடனே அதுக்கடுத்து அவன் கேட்கிறான், நான் எங்க போனோம் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, எப்ரோனுக்கு போ என்று தெளிவாக சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எப்ரோனுக்கு போ தெளிவாய் சொன்னா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், எந்த ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று என்ன உங்களுக்கு ஒரு வழி தெரியாம இருக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உங்க சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சவுலை போல பவுலை போல ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டான, என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, நீ போ, அந்த பட்டணத்தில் போய் இருன்னு சொன்னா. ஆமென் ஸ்தோத்திரம், நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அவன் போய் அங்க இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம், என்னால முடியாதுன்னு சொல்லல. அனனியாவுக்கு சொன்னா, நீ போ, அங்க என்ன சவுல் இருக்கிறான், பவுலை போய் பாரு. அவன் என்ன, நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சொன்னான். இவன் போய் சொன்ன மாத்திரத்தில் அவன் கண்ணில் இருக்கிற செதில் விழுந்தது. கர்த்தருக்காய் எழும்பினான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் விசாரித்து பாருங்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் உங்களிடத்தில் மாற்றுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எந்த காரியத்தையும் நீங்கள் விசாரித்து, நான் போய் இருக்கலாமா, இருக்கலாம், எங்க இருக்கணும், இங்க போ. பர்டிகுலராய் கர்த்தர் பேசுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தேவன் நினைத்து பேசாத கல் இல்ல, மண் அல்ல, கையின் சித்திரம் அல்ல, நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அதன் நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், தேவன் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம்.
ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பாருங்க. நான் என்ன படிக்கணும்? ஸ்தோத்திரம். +2 படிக்க முடிக்க போறீங்க. அடுத்து என்ன நான் நினைச்சேன்னு ஸ்தோத்திரம் படிக்கணும், என்ன கோர்ஸ் நான் எடுக்கணும், ஆண்டவர்ட்ட கேட்டு பாருங்க. கர்த்தர் தெளிவாய் நடத்துவார். அல்லேலூயா. திருமண வயதிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் திருமண காரியத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு தெளிவை நீங்க என்ன ஆண்டவர்ட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன, தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்யவே மாட்டார், நன்மை தான் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். ஒரு வேலை செய்யணுமா கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். இங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு போராட்டமான சூழ்நிலை, இன்னும் ஒரு இடத்தை என்ன ஸ்தோத்திரம் தெரிவு கொள்ள போகிறேன். தேவ சமூகத்தில் கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவர் அதற்கான ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம். எந்த காரியத்தையும் தேவ சமூகத்தில் கேட்டா அதற்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தியர் ரெப்பாய் மேல என்ன யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்படி கூடி வந்திருக்கிறான்னு சொன்னவன ஆண்டவர் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் போய் பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணட்டுமான்னு கேட்டான். உடனே கர்த்தர் சொன்னார் போ அப்படின்னு சொல்லிட்டார். இவன் போய் யுத்தம் பண்ண போறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன யுத்தத்தில் பெலிஸ்தியனை எல்லாரையும் கையில ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டார். 22ஆம் வசனத்தில் பாருங்க. 22ல சில நாட்களுக்கு பின்பாக பெலிஸ்தியர் திரும்ப வந்தாங்க. அப்படி வரும் பொழுது அவன் என்ன ஸ்தோத்திரம், நான் பின்னால் இருக்கிற என்ன பழைய அந்த இதுலயே அவன் பயணிக்க விரும்பல. அவன் செஞ்ச காரியம் என்ன, அவன் செஞ்ச என்ன காரியம் என்ன, முன்னால் எனக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, இதே பெலிஸ்தியரை முறியடித்துட்டேன். அதே என்ன ஸ்தோத்திரம் ஆலோசனையோடு போல இப்போ மறுபடியும் ஆண்டவர்ட்ட கேட்கிறான். மறுபடியும் ஆண்டவர்ட்ட கேட்கிறான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் போலாமா அப்படின்னு கேட்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, முன்னால போன மாதிரி போகாத. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படி அடுத்த வசனம், தாவீது கர்த்தரை விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்ட செடிகளுக்கு எதிராக இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து போ. அவர் அல்ல சொல்லுங்க. அப்படி போனா கர்த்தர் உனக்கு முன்னால், அந்த சத்தம் கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னால போயிருப்பாரா யுத்தம் பண்ண. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. பழைய வாழ்க்கையிலே வண்டி ஓட்டக்கூடாது. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு ஜோமன்னு தெரியுமா. இப்போ பழைய அபிஷேகத்திலே வண்டி ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. ஓல்ட் இஸ் கோல்டா? இல்லை, பழசுலேயே வண்டி ஓட்டக்கூடாது. நியூ. இன்னைக்கு அவர் வசனம் நித்தமும் நடத்துவார். எப்படி நடத்துவார்? டெய்லி, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். என்னப்பா செய்ய? ஐயா இது ஏன் வேலை தானே, இது ஏன் தொழில் தானே. இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்ப்பா கேளுங்க. என் தொழில் என்ன செய்யணும் கேளுங்க. ஏசப்பா கற்றுக் கொடுப்பார். என்ன ஒரு மாதிரி திருதுன்னு முழிக்கிறீங்க? கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நடத்துகிற வழி புது வழியா இருக்கும். அந்த வழி யாரும் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆண்டவரை சரியான நேரத்தை நடத்துவார். இன்னொரு வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். 21 அதிகாரத்துக்கு வாங்க. 2 சாமுவேல் 21 பாருங்க. 21:1 பாருங்க. 21:1 தாவீது நாட்களில் திடீர்னு ஒரு என்ன 3 வருஷம் பஞ்சம். என்னன்னே புலப்படலை. 3 வருஷம் பஞ்சம் திடீர்னு வந்தா, பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியல. நான் தான் நல்ல ஆண்டவரை ஆராதிக்க ஆளே வச்சிருக்கிறேன்னு, நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நல்ல ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதில் ஆண்டவர் என்னச்சுன்னா மன்னிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு பெரிய சங்கீதமே 51 எழுதிட்டேன். இப்போ நான் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். நான் இப்போ என்னச்சுன்னா, இப்போ எனக்கு ஆண்டரை ஏன் ஆண்டரை பஞ்சம் வந்துட்டு அப்படின்னு அவன் கேட்கல, முறுமுறுக்கலை. அவன் என்னச்சுன்னா ஆண்டரை விட்டு என்னச்சுன்னா அவன் சோர்ந்து போகலை, ஜெபிக்காமல் இருக்கலை. இப்போ மறுபடியும் கேட்குறான், இந்த பஞ்சத்துக்கான காரணம் என்ன பாருங்க. அந்த வசனத்தை, ஓயாத பஞ்சம் இருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தானா?
விசாரித்தா. கர்த்தர் சொன்ன இந்த பஞ்சம் வந்ததுக்கு காரணம் கிபியோரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியர் அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டானது என்று சொன்னா. அதுக்கு பரிகாரம் செஞ்சான். அந்த நாட்கள் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டு. ஒரு அலையில சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணுமே செய்யலை, ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. நெருக்கம் வரும் பொழுது நான் ஒண்ணுமே செய்யலை, ஏன் எனக்கு இந்த நெருக்கம்னு சொல்லாதீங்க, ஏன் இந்த பாடுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பாருங்க, ஏன்பா என்னப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு சரியான பாதை அவர் காட்டுவார். அது விளக்கத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அவன் விசாரித்தான். என்ன செஞ்சான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, விசாரித்தான். அப்போ நெருக்கம் வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது, தோல்வி வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, ஸ்தோத்திரம், என்ன செய்வேன்னு தெரியாத ஒரு என்ன சின்ன ஒரு முடிவெடுக்க தெரியாத, தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்தில் விசாரிக்கிறோம். யார் இடத்துல? சத்தமாக சொல்லுங்க, யார் இடத்துல? தேவனிடத்தில் விசாரிங்க. அல்லேலூயா. இப்போ அவர் சொன்னார், நீ போ, அவங்க உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னான். நீ போ, நான் உன் கையில் என்ன செய்வேன்? உன்னை ஒப்பு எல்லாம் திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ உடனே புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போனால் அடுத்த 3வது காரியம் பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திரம், நம்ம கூட அநேகர் பயணிக்கலாம். ஸ்தோத்திரம், உங்கள் கூட என்னச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா, உங்கள் என்னச்சுன்னா உடன்பிறப்புகள், ஸ்தோத்திரம், உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்கள் கூட பயணிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்தால் எல்லாரும் பின்வாங்கிடுவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? பின்வாங்குவாங்க. அந்த இடத்துல பாருங்களேன், ஸ்தோத்திரம், அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, உங்கள் ஓட்டம் தடைபடக்கூடாது, நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்தவ உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். அது நம்ம கூட பயணிக்கிறவர்கள் சோர்ந்து போகலாம், பயணிக்கிறவர்கள் திடனற்று போகலாம், பயணிக்கிறவர்கள் நம்மை விட்டு என்ன தூரம் போகலாம். நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைச்சுன்னா விட்டுறக்கூடாது. நமக்கு தேவ சப்போர்ட் ஒன்று இருக்கு என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. 30ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் பாருங்க. 9-10 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 600 பேரும் அந்த பின்தொடர்ந்து போறாங்க. போகும் பொழுது அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் என்ன செய்தார்கள்? நின்று போனார்கள். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ என்னச்சுன்னா அழுது கூத்தாடி அவங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா விடாய்த்து போயிருக்கிறாங்க. இப்போ என்னச்சுன்னா எல்லாம் இழந்து போன சூழ்நிலையில் நல்லா கவனிக்கணும். இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய உடைமைகளும் என்னச்சுன்னா பறிகொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், 600 பேர் போகும் பொழுது 200 பேர் என்னச்சுன்னா பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த பொழுது ஸ்தோத்திரம் அவங்க நினைச்சாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இன்னும் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோன் வரும் பொழுது பயணிக்கிறவர்கள், நம்மோடு கூட பயணிக்கிறவர்களும் தடை பண்ணப்படுவார்கள். இவர்கள் வராதனால உங்க வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தோல்வியை சந்திக்க நினைக்காதீங்க. அவர்கள் வராட்டினாலும் உங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார் என்பதை நினையுங்க. அல்லேலூயா. 200 பேர் விடாய்த்து போனாங்க. 200 பேர் விடாய்த்து போனாங்க. ஸ்தோத்திரம். அந்த 200 பேர் சோர்ந்து போனாலும் தாவீதினுடைய ஓட்டம் தடைபடவே இல்லை. சோர்ந்து போகாமல் முன்னிட்டு போனா. ஏன்னா நமக்கு வாக்கு கொடுத்தவ, தருவேன் என்று சொன்னவ, நமக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவ, நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவ, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த வார்த்தையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பிடிச்சுக்கோங்க. அதுக்கு இது எதை காட்டுது அப்படின்னா, தாவீது மனுஷனை நம்பல, தாவீது கர்த்தரை நம்பினான். ஒரு அலையில சொல்லுங்க. தாவீது மனுஷனை நம்பியிருந்தா அவனு என்ன பேசுற ஆட்டண்டையில் உட்கார்ந்து இருப்பான். அவன் சோர்ந்து போயிருப்பான், அவனு விடாய்த்து போயிருப்பான், அவன் ஓட்டம் முடிஞ்சிருக்கும். ஆனா அவன் அதை விடலை. ஸ்தோத்திரம். பிரச்சனை வரட்டும், நெருக்க வரட்டும், இழப்பு வரட்டும், கூட இருக்கிறவர்கள் பின்வாங்கி போகட்டும், ஆனாலும் அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், ஸ்தோத்திரம், எனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள ஒரு தெய்வம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால என்ன சின்ன ஸ்தோத்திரம்,
இவங்கெல்லாம் உதவி செய்வேன்னு சொன்னாங்க, எங்கூட இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், நான் உனக்கு தருவேன்னு சொல்லி என் கூட என்னச்சுன்னா வாக்கு கொடுத்தவங்க என் கூட இல்லாமல் போயிட்டாங்கன்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆனால் அதற்கு மேலான ஒரு தெய்வம் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. அவர் உங்களை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் வேலையை நடத்துவார், உங்கள் தொழிலை நடத்துவார். நீங்கள் சோர்ந்து போகாமல் பயணித்து போங்க. லக்கை அடைய கர்த்தர் கிருபையை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதில் இன்னொன்று சொல்லுதேன், உங்கள் ஓட்டத்தை ஒரு கிடைச்ச சின்ன நன்மை உங்கள் ஓட்டத்தை என்னச்சுன்னா முற்றுப்புள்ளி வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். பெரிய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் போகணும். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னைக்காவது பற்றி பிடிக்க பார்க்கணும். ஏதோ ஒரு சின்ன நன்மை கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற பெரிய நன்மை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது, தள்ளப்பட்டு விடக்கூடாது, நீங்கள் என்ன பலவீனப்பட்டு விடக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த உலகத்தில் சில நேரத்தில் பிசாசு நமக்கு சில வழியை திசை திருப்பி விடுவான். அதை ஒரு நாள் நம்பாதீங்க. அல்லேலூயா. அவன் என்ன ஸ்தோத்திரம், என்னைக்குமே ஸ்தோத்திரம் ஒரு மிருகத்தையோ இல்லை ஒரு பறவையோ நாம் என்ன ஸ்தோத்திரம் அதை என்ன அடிக்கும் பொழுது எப்படி கொண்டு போவோம்? இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி சிக்கன். அந்த கோழியை காலையில் அம்மா என்ன செய்வாங்க, கண்ணு வச்சுருவாங்க. நாளைக்கு இந்த கோழியை அடிக்கணும் அப்படின்னு கண்ணு வச்சுருவாங்க. காலையில் என்ன எல்லா கோழிக்கும் தீனி போடுற மாதிரி என்ன போடுவான். ஆனால் அந்த கோழியை மட்டும் செப்பரேட்டாக போடுவான். எந்த கோழியை இன்னைக்கு அடிபட போதில்லை, அந்த கோழிக்கு மட்டும் எப்படி போடுவாங்க, அது தனி கவனிப்பு. அதை உடனே பார்த்தா அன்னைக்கு அதை மட்டும் செல்லமா அப்படின்னு சொல்லி என்ன அது கொஞ்சி அப்படி கூத்தாடி அதை உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா கூப்பிடுது, நம்ம எஜமாட்டி கூப்பிடுது, இல்லை எஜமான் கூப்பிடுது. அது பக்கத்தில் வர உடனே நல்லா சாப்பாடு போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, அமைக்கிடுவாங்க. பிசாசு அப்படி தான் செய்வான். எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி. நீங்கள் ரொம்ப என்ன செய்யணும், பெரிய ஆசீர்வாதத்தை இடையில வந்து சின்ன ஆசீர்வாதத்தினால இழந்துடக்கூடாது. அதைத்தான் சொல்லுதேன். நின்றாதீங்க, ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு அலையில சொல்லுங்க, ஓடிக்கிட்டே இருப்போம். அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. லக்க அடைஞ்சிடணும். அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு ஒரு ஸ்டாண்ட் ஒரு இதில் சொல்லணும்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக உன்னத ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக உன்னத தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துடக்கூடாது, மகிமை இழந்துடக்கூடாது, அவர் ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. இது போனாலும் பரவாயில்ல, லாபமாக இருக்கிற எனக்கு நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன்னு சொல்லிட்டு இதை உதறிட்டு உங்கள் ஓட்டத்தை முன்னோக்கி ஓட பழகுங்க, ராஜ்யத்தை அடைந்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா. நம்ம ஆண்டவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஒரு என்ன சின்ன ஸ்தோத்திரம் 200 பேர் அவங்க விட்டு போயிட்டாங்க. இப்போ 400 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பெருங்கூட்டம் போயிட்டு என்ன பண்ண, ரொம்ப சோர்ந்து அவனுக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு பெரும் கூட்டம் உங்களை விட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு பெரும் ஆயுதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அலையில சொல்லுங்க, எலியா உங்களை விட்டு போனாலும் எலியாவோடு என்ன சின்ன ஸ்தோத்திரம் வைத்து கிரியை செய்த தேவ வல்லம் இருக்கு பாருங்க, அது உங்களை விட்டு என்னைக்கும் போகவே போகாது. எலியா போகலாம், எலியா போக வேண்டிய ஆள், ஒரு நாள் மாறும், அது மனுஷன்தான். ஆனால் எலியா மேலேருந்து விழுந்த சால்வை இருக்கு பாருங்க, அந்த சால்வை அந்த அபிஷேகம், அல்லேலூயா, அது தேவன் கொடுத்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் எலியா செஞ்ச கிரியைகளை எலிசாவும் செய்ய வைத்தது. தோத்திரம். அதனால எதிர இருக்கிற ஜனங்க கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்க இப்போ சொன்னாங்க, அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க, கூடிக்கொண்டார்கள். உங்க வாழ்க்கையில் நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க 200 பேர் போயிட்டாங்களே. இல்லைங்க, உங்களுக்கு இதை காட்டில் ஒரு பெரிய ஆயுதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன ஆயுதம்னா, எதிரியை தோற்கடிக்கிற ஆயுதம். அதுதான் அல்லேலூயா சொல்லுங்க. எதிரியை கண்டுபிடிச்சு அழிக்கிற ஆயுதம் அதுதான். ஸ்தோத்திரம். எதிரியை கண்டுபிடிச்சு என்ன ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிற ஆயுதம் அதுதான். அது எந்த ஆயுதம்?
அந்த வசனத்தில் பாருங்களேன், 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்க, 30:11 வாசிக்கிறோம். ஆமென். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் குடிக்க அவனுக்கு தண்ணீரும் கொடுத்து, அடுத்த வசனம், ஆமென் ஸ்தோத்திரம், அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குளங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாள் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமல் இருந்தான். உடனே தாவீது கேட்கிறான் அவனை பார்த்து, அடுத்த வசனம், நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டான். அவன், நான் அமலேக்கனுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்தை பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்ன செய்தான், கைவிட்டான் என்று சொன்னான். உடனே தாவீது கேட்குறான், நீ அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போவையா அப்படின்னு. அவன் சொல்லுதான், என் எஜமான்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்தா நான் என்ன செய்ய, என்னை கொண்டு போடாமல் இருந்தாலும் நான் உனக்கு காட்டுவேன்னு சொன்னான். ஒரு வேளையில் சொல்லுங்கள், 200 பேருனால உங்கள் கூட வருது பிரயோஜனம் இல்லை தான், ஆனால் ஒருத்தனால எதிரியை கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், இந்த ஒரு நபரால் எதிரியை மேற்கொள்வதற்காக என்ன செய்ய வழியை நமக்கு ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். என் பயணத்தின் ஓட்டத்தில் என் கூட பயணித்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் பக்கபலமாய் நின்ற காரியங்கள், அது வேலையா இருக்கலாம், அது தொழிலா இருக்கலாம், அது வருமானம், எந்த வருமானமா இருக்கலாம். ஒன்றை நீங்கள் இழந்து போய் இருப்பதினால் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், இவன் எதிரி தான். இவன் சொல்லுதான், நாங்கள் 3 நாளைக்கு முன்னால் சிக்லாக்கில் போய் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தோம், நான் பலவீனப்பட்டேன் அப்படின்னு என் எஜமான் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன சில நேரத்தில் நம்முடைய பலவீனத்தை நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே பலவீனம் நம்மளை ஒரு நாள் அழிச்சிரும். விளங்குதா விளங்குதா விளங்கலையா? பலவீனம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்லுதான், என் எஜமா நான் பலவீனப்பட்ட பொழுது என்னை என்ன செஞ்சிட்டான், கைவிட்டுட்டு போயிட்டான். உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பலவீனம் வரும், அதை நீங்கள் கண்டுக்கிடாமல் என்னச்சுன்னா, எல்லாரும் செய்யாத நான் செஞ்சிட்டேன், எல்லாரும் பேசாத பேசிட்டேன், எல்லாரும் பார்க்காத பார்த்துட்டேன், எல்லாரும் என்னச்சுன்னா போகாததுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாவட்டு காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் அதுவே உங்களுக்கு அழிவாக மாறிடும். விட்டுறக்கூடாது. சவுல ஆண்டர் பார்த்து சொன்னார், 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கியர்கள் என் மனசில் இருக்காங்கப்பா, என் ஜனத்துக்கு என்னச்சுன்னா தடையாக இருந்தாங்க, அவங்க போகும் பொழுது அவங்க விடாய்த்து போது காரணமாக இருந்தான், விட்டுறாது, எல்லாம் அழிச்சிரு, ஒன்றையும் விடாதுன்னு சொல்லி அவனுக்கு ராஜ போஸ்டிங் அதுக்கு தான் கொடுத்தான். ஆனால் 9ஆம் வசனத்தில் சொல்லுவோம், அவன் என்னச்சுன்னா ஆகாசையும் அவன் பார்த்தீங்கன்னா ஆகாசையும் அடுத்த ஆடு மாடுகளை முதல் தரமானது 2ஆம் தரமானதையும் எடுத்து வச்சுட்டான். அதில் வசனம் சொல்லுது, அழித்து போட மனதில்லை. என்ன போட? அழித்து போட மனதில்லை. எந்த அமலேக்கனை அழி என்று சொன்னாரோ அந்த அமலேக்கனை அழிக்காம விட்டதுனால 2 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அதே அமலேக்கன் இவனை கொன்னான். அதே அமலேக்கன் அவன் என்ன செஞ்சான், கொன்னான். அழிக்க வேண்டியதை பாவத்தை அழிக்காம விட்டா, விட வேண்டிய என்ன வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை விடாம இருந்தா அதே பாவம் ஒரு நாள் உங்களை அழிக்கும். இப்ப அல்லையில வர மாட்டுக்கு, ஓ உங்களை வாளாக்காமல் தலையாக்குன்னு சொல்லணுமோ? எந்த பாவத்தை கண்டு விட்டீங்கன்னோ அந்த பாவம் ஒரு நாள் அழிக்கும் உங்களை. அது உங்களை என்ன நாசமாக்கும், உங்க வாசனையை கெடுக்கும். பாவத்தை பார்த்து என்னச்சுன்னா அதை நம்ம கண்டுகொள்ளாம விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கிறத எப்ப எடுக்கணுமோ, களை எடுக்க வேண்டிய இடத்துல களை எடுத்துடணும், அப்பதான் கனி கிடைக்கும். களை எடுக்காம இருந்தா கனி கிடைக்காது. களையை என்னைக்கு வெட்டணுமா வெட்டிடணும் களையை. அதை தரிக்க வேண்டியதை தரிக்கணும், களைய வேண்டியதை களையணும், அழிக்க வேண்டியதை அழிக்கணும். சில வாழைகளை பார்த்தீங்கன்னா இடையில ஒன்று வரும், அதை உடனே என்ன செய்வாங்க, ஐயோ அது நல்ல வாழை, அதை வெட்டி என்னச்சுன்னா அது உள்ளே போட்டுருவோம். அப்போ தான் இந்த வாழை கொலை தள்ளும்.
சில தென்னை மரத்தில் என்னச்சுன்னா பார்த்தா நல்லா என்னச்சுன்னா மடை அப்படி இருக்கும். அந்த மடையை அப்படி விட்டா என்னச்சுன்னா மடையில் என்ன வராது, குருத்து கல் தள்ளாது. அதை என்ன செய்யணும்னா அந்த மடையெல்லாம் அதை வெட்டி விடணும், அரைக்கி விடணும். அப்போதான் அடுத்து என்னச்சுன்னா ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு உங்களை பலன் கொடுக்க முடியல, தரிக்க வேண்டியதை தரிக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் அது நம்மை தரிக்கும். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, நல்ல கனி கூடாத அக்கினியில் போடப்படும். ஒரு அலையில் சொல்லுங்களேன். தாவீது சவுல் எதை அழிக்காம விட்டான், அதே அமலேக்கினாலே செத்தான். உங்க வாழ்க்கையை அழிக்க விட்டுறக்கூடாது. இன்னொன்று சொல்லுதேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க, இவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திருப்பி கொள்வாய். அதற்கு என்ன செய்யனா, தேவன் இவனுக்கு கொடுத்த ஒரு ஏது தான். நான் 200 பேர் விடாய்த்து போனதை பற்றி வருத்தப்படலை. இப்போ அவன் சொன்னது என்னன்னா, நான் என்னச்சுன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கர்த்தர் கொடுத்துட்டான். அவன் பலவீனமானதான் சத்துருவுக்கு, ஆனால் இவனுக்கு பலன் உள்ளவன் அவன். அல்லேலூயா. இவனை பார்த்து உடனே அழிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இவனை பார்த்து தாவீது இவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு, இவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை என் பிள்ளைகளை, என் கூட இருக்கிற ஆட்களை, அவன் என் பொருட்களை கொள்ளையாடிட்டு போயிட்டியா. அவன் அந்த ஆட்களை உடனே என்னச்சுன்னா ஒரு எடுத்து ஒரு வீசி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் செத்துருப்பான். அவன் போய் அடைய வேண்டிய இடத்துல அடைய முடியுமா? அலக்களிக்கப்பட்டிருப்பான், அலக்களிக்கப்பட்டிருப்பான். தேவன் உங்களுடைய உயர்வுக்கு ஒரு ஏதுவை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன வழி கொடுப்பார். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியாது, அது பார்க்கறதுக்கு நல்லா தெரியாது. ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்பதை மறக்கக்கூடாது. அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஜெயம் என்பதை மறக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கே அதுதான் உங்களுக்கு ஏது என்பதை மறக்கக்கூடாது. அதை நீங்கள் உதாசீனப்படுத்தி, அதை புறக்கணித்து, அதை தள்ளி, அதை அசட்டை பண்ணி அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடையவும் முடியாது, ஜெயிக்க வேண்டிய ஆளை ஜெயிக்கவும் முடியாது. நீங்களும் 200 பேர் விடாய்த்து போனது மாதிரி நீங்களும் விடாய்த்து போய் எல்லாம் தோற்று போயிடுவீங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வழி, ஒரு சின்ன வேலை தான். அமைஸ்தோத்து, இந்த வேலையை அவன் செய்வான், நான் படித்த படிப்பு, ஏன் இருக்கிற என்ன சின்ன சூழ்நிலைக்கு இதை போய் அவன் செய்வான், விட்டால் உனக்கு வேலையே கிடைக்காது. அதான் ஆண்டவர் சொன்ன, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் அதிகாரி. இந்த சின்ன வேலை அதை நல்ல உண்மையாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. அடுத்த வேலைக்கு நீங்கள் வேதத்தில் பார்த்து நமக்கு நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்காவது யூத்து அனுப்பிவிடணும், இல்லைன்னா யூத்து டீம் நம்மளை கொண்டுருவாங்க, தோத்துரும். அதனால் என்ன செய்யணும், இன்றைக்காவது அவங்கள அனுப்பிவிட்ருவோம். அதில் கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இது சின்ன என்ன செய்யணா ஒரு இதை, ஐயா நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும், ஒரு 10,000 ரூபா சம்பளம். முதல்ல 10,000 வேலை சமயம் உண்மை வேலை செய்யுங்க. நீங்கள் 10,000 ரூபாய் வேலைக்கு உண்மையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் வேலை சீக்கிரம் வரும். 20,000 வேலை உண்மையாக செஞ்சீங்கன்னா 40,000 வரும். அதுக்காக ஒரு மனைவி நல்லா நடத்தினா 2வது மனைவி வர நினச்சிடக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வேதத்தில் இல்லவே இல்லை. அல்ல சொல்லுங்கள். அதுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. அது ஆசீர்வாதம் இல்லை, அது பாவம். அதனால் நம்ம ஆட்கள் அதை கவனிச்சமாக பேச வேண்டியிருக்கு. நல்லா கவனிங்க. சின்ன காரியத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் என்ன செய்ய, உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷனை நீங்கள் உண்மையாக வச்சுருக்கிறீங்களா, பயன்படுத்திருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற என்ன ஒரு சின்ன வழியை திறந்துருக்கிறா, அந்த வழி அது நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த வழியில் போங்களேன். அதுக்கு போனால் முன்னால் ஒரு பெரிய விசாரமான ஒரு வழி இருக்குது. ஒரு வழியில் சொல்லுங்கள். இந்த ஆற்றுக்கு போகிற வழி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சின்ன வழியாக தான் இருக்கும். அந்த ஆற்று வழியை, அது போகிற வழி என்னது, பெரும் ஆறு. அதில் போகிற வழி ஒரு சின்ன வழி. அந்த வழியில் போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரும் ஆறு உங்கள் தாகத்தை தீர்க்க ரெடியாக இருக்கும். ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன வழியை அதை என்ன சின்ன ஸ்தோத்திரம் முதல்ல பயன்படுத்த பழகுங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக மாற்ற முடியும். அதை நீங்கள் என்ன உதாசீனப்படுத்தி நெக்லெக்ட் பண்ணி அதை நீங்கள் என்னச்சுன்னா அதை நீங்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அசட்டை பண்ணுனா கர்த்தர் உங்களுக்கு அதை காட்டிலும் பெருசாக தரவே மாட்டார். இல்லையிலோயா? எனக்கு 5 தாலந்து கொடுக்கலையே, எனக்கு 2 தாலந்து கொடுக்கலையே, எனக்கு 1 தாலந்து தானே அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த 1 தாலந்தை நீ 2 ஆக்கி பார்த்தா
உன் கையை நீ அறியாமையே ரெண்டாவது ஒன்று வந்துடும். அல்ல சொல்லுங்கள், அறியாமையே ரெண்டாவது வரும். ஒன்றுக்கே போய் புதைச்சி வச்சுட்டு பிரோஜனம் இல்லாமல் போனால், சோம்பலாக போனால் எப்படி உன் கையில் ரெண்டு வரும்? அதான் ஆண்டவர் சொன்னான், அவன் திறமைக்கு தக்க அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கவனித்து பாருங்கள். நம்ம கையில் கிடைக்கிற எதையும் உதாசீனப்படுத்தாதீங்க. தேவன் எனக்கு தந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, மேன்மைக்கு ஒரு வழின்னு நினைங்க. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எதுவுமே என்ன ஸ்தோத்திரம், அதை நெக்லெக்ட் பண்ணாதபடி அதை உண்மையாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். 5வது அங்கே வாசிக்கிறோம், 30ஆம் அதிகாரம் 18-20 வரை வாசிக்கிறோம். 16-20 வரை வாசிக்கிறோம். தாவீது என்னச்சுன்னா அவனை அழைத்து கொண்டு போனான், அவன் காட்டினான், அவன் எதிரியை மேற்கொண்டான். எல்லாம் எதிரியை மேற்கொண்டு அவன் இழந்தது எல்லாவற்றையும் தாவீது மறுபடியும் சிறியவைகளோ பெரியவைகளோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. எதை இழந்து போனீங்க? ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:12, ரட்சணியத்தை இழந்து போயிட்டீங்களா? அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவார். உங்கள் நினைச்சன ஸ்தோத்திரம், உற்சாகப்படுத்துகிற ஆவியை நீங்கள் இழந்து போயிட்டீங்களா? அதை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். ஏசாயா 57:17-19 வரை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 57:17-19 வாசிக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஸ்தோத்திரம் சுகத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் இழந்து போன சமாதானத்தை தருவார், உங்களை சுகமாக்குவார். எரேமியா 30:17 வாசிக்கிறோம், தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றி ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்களுக்கு காயத்தை தேவன் ஆற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம், பட்சித்த வருஷங்களின் பலனை கர்த்தர் திரும்ப நமக்கு தருவார். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாக நன்மையானதை காண பண்ணுகிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். கை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது திருப்பி கொண்டதை போல இழந்த ரட்சிப்பு, இழந்த ஜப ஆவி, இழந்த அன்னைச்சன ஸ்தோத்திரம், தேவனுக்காய் ஊழியம் செய்கிற தரிசனம், அந்த பாரம், ஆத்துமா தாகம், இதை கர்த்தர் நினைச்ச அபிஷேகம், இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் வேலைகளையும் தொழிலையும் ஸ்தோத்திர வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிறைவாய் நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் நீங்கள் புறப்பட்டு மேலே ஸ்தோத்திரம் இந்த கூட்டத்திற்கு போக அன்போடு கூட கேட்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் போங்க. மற்றவர்கள் நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நின்று கூட ஜெபம் பண்ணலாமே. பைபிள்லாம் கீழே வச்சிருங்க. எழுமி நின்று ஜெபம் பண்ணலாமே. ஆண்டவருடைய சமூகத்தில் எழுமி நின்று ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் இன்னொரு காரியத்தை இந்த நேரத்தில் அப்படி சொல்லி முடிச்சிருந்தேன். 30ஆம் அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தாவீது ஸ்தோத்திரம் அதை பிடிச்சிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லுதாங்க, இது தாவீதின் கொள்ளை என்று 20ஆம் வசனத்தில் சொன்னாங்க. ஆனால் 23ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு தந்தது என்று அவன் சொன்னான். ஸ்தோத்திரம். அதில் பேலியாளின் மக்கள் சொன்னாங்க, இது என்னச்சுன்னா நம்ம எல்லாம் என்னச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, யுத்தத்துக்கு வராதவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பிறருக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து வாசித்து பாருங்க, தாவீது அந்த விடாய்த்து போய் அந்த 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 நதி அண்டையில் என்னச்சுன்னா உட்கார்ந்தவங்களையும் அவங்களையும் சுக செய்தியை விசாரித்து அவங்களுக்கும் கொடுத்தான். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் இருக்கிற யூதாவில் இருக்கிற எல்லாருக்கும், பெத்லெஹேம் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னச்சுன்னா அவன் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் தன்னலம் இல்லாமல் பொது நலம் உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. ஐயா, நான் பெற்ற ஆசீர்வாதம், நான் பெற்ற நன்மை, அதை நான் பிறருக்கு ஒருவருக்கும் நான் கொடுப்பதல்ல, அன்பு அல்ல. தாவீதுடைய மனம் எல்லாருக்கும் நினைச்சு பகிர்ந்து கொடுக்கிற ஸ்தோத்திர சரி பங்காய் கொடுத்தாண்டு 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தருவாராக. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நெருக்கத்தின் நேரத்தில் ஸ்தோத்திர என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நெருக்கத்தின் நேரத்தில் எங்கே போகிறோம்? ஸ்தோத்திரம். யாருடைய ஒத்தாசையை தேடுகிறோம்? ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒத்தாசையை தேடுகிறோமா? தேவனுக்குள்ள நம்மை பலப்பட விரும்புகிறோமா? இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நெருக்கத்தமான பாதையில் உங்கள் சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
ஆண்டவர் தான் நமக்கு பலன், ஆண்டவர் தான் நமக்கு கேடகம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஐயா, எனக்கு என்ன முடிவெடுக்குன்னு தெரியவே இல்லையா. ஆண்டவர்கிட்ட கேளுங்கம்மா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஐயா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா, தேவன் ஒத்தாசை அனுப்புவா, தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதற்கான சொல்யூஷன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், அதற்கான சொல்யூஷன் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அதற்கான சொல்யூஷனை தேவன் தருவார். நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து என் கூட ஆமென் ஸ்தோத்திரம் இருப்பேன்னு சொன்னவங்க, உன்னை பாதுகாத்துக்கிடுவேன்னு சொன்னங்க, உனக்கு நான் பக்கபலமா இருப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு நமக்கு உதவி செய்யாம போலாம். அவங்க நம்மளை மறந்துடலாம், நம்ம விட்டு விலகிடலாம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறா. உங்க பயணம் தடைபட வேண்டாம், தடைபட வேண்டாம். அவர்கள் போனாலும் இன்னொரு வழியை திறக்கிறவர், ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் மறு வழியை திறக்கிற தேவன். உங்களுக்கு ஜெயத்திற்கான ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். உங்கள் அலைச்சலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வெற்றிக்கான ஆண்டவர் ஒரு ஆமை ஸ்தோத்திர ஏதுவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் கொடுத்த அந்த ஏதுவை அசட்டை பண்ணாதீங்க, புறக்கணிக்காதீங்க, அதை அற்பமா எண்ணாதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அதை உதாசீனப்படுத்தாதீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு ஆண்டவர் கொடுத்த படி. அதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்துக்கு கொடுத்தது, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தது. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. எதை இழந்தமோ அதை திரும்பி கொள்ளுவாய், திரும்பி கொள்ளுவாய். ரட்சிப்பை மறுபடியும் ஆண்டவர் புதுப்பிக்க ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். இழந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். தேவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை ஊற்றுகிறார். அந்த பரிசுத்தத்தை மறுபடியும் கர்த்தர் தருகிறார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். இழந்த வேலையை கர்த்தர் தருகிறார். இழந்த தொழிலை ஆண்டவர் தருகிறார். இழந்த வருமானத்தை கர்த்தர் தருகிறார். இழந்த வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஆமென் ஹல்லேலூயா. ஓரா தக தான ராதா நக தான ரக தான ராதா நார ரக தான. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்ம அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா. அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல, என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல. அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல, என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல, நல்ல அப்பாவை போல. அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டீர் அம்மாவை போல. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டீர் அம்மாவை போல, நல்ல அம்மாவை போல. அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்ல.
என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல, அன்பு காட்டும் போது நீங்க அம்மாவை போல, என்னை அடித்து திருத்தும் போது நீங்க அப்பாவை போல, பாச அப்பாவை போல, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொள்வீர் அம்மாவை போல. நெருக்கத்துக்குள் அனுப்பும் போது அப்பாவை போல, என்னை நெருங்கி வந்து சூழ்ந்து கொள்வீர் அம்மாவை போல, நல்ல அம்மாவை போல, அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, அப்பா 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 என்று சொல்லவா, சொல்லவா, அம்மா அம்மா அம்மா. தீமை செய்யாத தெய்வம் அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா, இயேசுவே அப்பா 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 என்று சொல்லவா, அம்மா 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 என்று சொல்லவா. நல்ல கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நெருக்கத்தின் பாதையில் நம்ம கூட இருக்கிறவர், உபத்திரத்தின் பாதையில் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன், அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். நெருக்கத்தில் கர்த்தருக்குள்ள தாவீது மாதிரி நீங்க பலப்படுங்க, தைரியப்படுத்திக் கொள்ளுங்க, திடப்படுத்திக் கொள்ளுங்க. நெருக்கத்தின் நேரத்தில் என்ன செய்வேன்னு தெரியாத நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நல்ல ஆலோசனையை கேளுங்க. தாவீது மாதிரி ஆமென். அவர் உங்களை வழி நடத்துவா, செய்ய வேண்டிய காரிய கற்றுக் கொடுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த நெருக்கமான பாதையில் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை கைவிட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை உறுதியாக, உற்சாகமாக, ஊக்கமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பிடித்துட்டு உங்க ஓட்டத்தை நீங்க தொடர்ந்து பயணிங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டா. சொன்னவர் உங்க வாக்கை நிறைவேற்ற வல்லமையில் ஆண்டவர். ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் அடுத்த வழியை திறப்பதற்கு உங்கள் ஜெயத்துக்கான ஏதுவை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைப்பார். ஆமென். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அவர் உங்களுக்கு தருகிற அந்த வழியை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை அசட்டை பண்ணாதீர்கள், அற்பமாய் எண்ணாதீர்கள், உதாசீனப்படுத்தாதீர்கள். அந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரை கிடைத்ததற்காக நன்றி என்று சொல்லி பயணப்படுங்கள். நிச்சயமாய் நீங்கள் இழந்ததை எல்லாம் மறுபடியும் திரும்பிக் கொள்ள கர்த்தர் கிருபையை தருவார். எல்லாம் திரும்பிக் கொள்ள கர்த்தர் தருவார். எல்லாம் திருப்பிக் கொள்ள கர்த்தர் தருவார். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது உங்க கூட இருக்கிற ஜனங்கள் சொல்வார்கள், வேதம் சொல்ல, அவர்கள் பேலியாளின் மக்கள், அவர்கள் சொல்வார்கள் இது தாவீதின் நினைச்சு நான் கொள்ளை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆமென். தன்னலம் கருதாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற அந்த இருதயம் உங்களுக்குள்ளாய் வரட்டும். எல்லாருக்கும் சரி பங்காய் கொடுக்கிற இருதயம் உங்களுக்குள்ளாய் வரட்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் கர்த்தர் உங்களை பார்ப்பார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷியாய் கர்த்தர் உங்களை பார்ப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்களுடைய கிருபை தாங்கட்டும். எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்பு, நாசமோச சேதங்களுக்கு விலக்கி ரட்சியும். நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தர் அந்நியைக்கும் சமாதானம், ஆசீரும், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.